இந்த வீடியோவில் லேஸ் வச்சு டிசைன் கை தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் கை உயரம் 7.25 இருக்குது. 3/4 இன்ச்சு இங்கே கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும். அப்போ தச்சு முடிச்சதுக்கப்புறமா 6 இன்ச்சு நமக்கு கை உயரம் கிடச்சிடும். இதிலேருந்து கை சுற்றளவு 7.5 இருக்குது. இதில் 1 இன்ச் அளவுக்கு இப்படி விட்டுடணும். இதிலேருந்து 3.5 இன்ச்சு கை ஷேப்பு எப்பயும் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்க வேண்டியதான். இதிலேருந்து ராசாக ஒரு கோடு போட்டுடணும். கோடு போட்டு இங்கேருந்து 2.5 இன்ச்சு அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மார்க் பண்ணது வரைக்கும் இப்படி போக வேண்டாம். இப்படி வந்து கரெக்டாக இந்த கோட்டில் வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதிலேருந்து 2.25க்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணியிருக்கிறதுல இப்படி வரணும். இந்த ஷேப் இப்படி வந்து லைட்டாக இப்படி போய் இங்கேயும் ஷேப் எடுத்த மாதிரி இப்படி வந்து லைட்டாக இப்படி வளைஞ்ச மாதிரி வந்துடணும். இப்போ இதில் நான் வெட்டி காமிக்கிறது ஒரு கை மட்டும் தான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இப்படி இருக்கும். இதில் நம்ம லைனிங் கிளாத் கொடுத்துட்டோம்னாக்கா உள்ளே ஒரு துணி இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ இதில் வச்சுட்டு இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து இந்த ஷேப்புக்கு இப்படி தச்சு திருப்பிடணும். இதை மார்க் பண்ணியிருக்கிற மாதிரியே ஃபுல்லு மார்க் பண்ணிக்கணும். அந்த மார்க் பண்ணது மேலேயே தையல் போட்டணும். அப்படியே தையலில் படாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடணும். அப்படியே உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம படிமான தையல் போட்டுடணும். இந்த மாதிரி மெல்லிஸ் லேஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான லேஸ் இருக்கும். இன்னும் பெரிய லேஸும் இருக்கும். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸான லேஸாக இருந்ததுன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி வைக்கிறோம்ல, வச்சுட்டு என்ன பண்ணணும், இதையே இப்படி டபுள் சைடாக வச்சிட்டோம்னாக்கா பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி டபுள் சைடாக வச்சோம்னா இன்னும் அழகாகவும் இருக்கும். இந்த சைட்லேயும் வைக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் டபுள் சைடு வச்சோம்னா கொஞ்சம் திக்கான லேஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சிங்கிளாக இப்படி வச்சுட்டாலே போதும். லேஸ் வைக்கிறதுலேயும் உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்கும், பார்த்து வைக்கணும். இப்போ இதுதான் வெளிப்பக்கம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த பக்கத்தை பார்த்து இப்படி வைக்கணும். வைக்கும்போது என்ன பண்ணணும், இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லை, இந்த ஜாயிண்டில் இந்த கொஞ்சோண்டு லேஸாக அப்படி 1/4 இன்ச் அளவுக்கு நவுந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே தையல் போடணும். ஃபஸ்ட்டு இந்த கீழ்ப்பக்கம், ஏன்னா இந்த கீழ்ப்பக்கம் தான் அதிகமாக நமக்கு லேஸ் தேவைப்படும். அப்படியே வச்சு தையல் போடணும். அடுத்த பீஸ் வைக்கும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து இப்படி வைக்கணும். இந்த அர்கட் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப்புக்கு இந்த இடத்துல விட்டுட்டு 2-2.5 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இதிலேருந்து இப்படி செய்யும்போது என்ன பண்ணணும், இங்கே பிசுறு பாகமாக இருக்குது இல்லை, இந்த லேஸ் வந்து அதில் அப்படியே மறைச்சிடுற மாதிரி இப்படி வச்சு அந்த இடத்துல அப்படியே நம்ம ஷேப் கொண்டு வந்துடணும். ஒரு சைடு தையல் போட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த சைட்லேயும் படிமானமாக வச்சு ஒரு தையல் போட்டணும். இந்த சைடில் போட்ட மாதிரியே இங்கே ஒரு தையல் போட்டணும். இப்போ இந்த ஷேப்பில் நம்ம கை வரைஞ்சி வெட்டியிருக்கிறோம்ல, இதில் என்ன பண்ணணும், டிசைன் வைக்கும்போது ஒரு கையில் இந்த மாடலில் இப்படி நம்ம லேஸ் வைப்போம். இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக லேஸ் வச்சுருவோம். இதில் சின்ன லேஸு இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் வைக்கும்போது என்ன பண்ணணும், இந்த சைட்லேருந்து இப்படி வரணும். இதிலேருந்து இப்படி லேஸ் வச்சிடணும். இந்த இடத்துல சின்ன லேஸ் இதில் வச்சு முடிச்சிடணும். இப்படி செஞ்சுருக்கிறோம்ல, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இதில் ஆழம் எடுக்கணும். இதிலேருந்து இப்படி ஆழம் எடுத்துடணும். அதே மாதிரி இந்த இடத்துல இதிலேருந்து இங்கே ஆழம் எடுத்துடணும். அப்போ தான் இது இந்த கைக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்துடும், இந்த பக்கத்து கைக்கு இது ஃப்ரண்ட்டில் வந்துடும். அந்த மாதிரி இது தெரிஞ்சுட்டு செய்யுங்க. இப்போ இந்த கையில் நம்ம இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இப்படி ஷேப் எடுத்துக்கணும் ஃப்ரண்ட்டில். ஆனால் ஷேப் எடுத்துகிட்டு தான் தைக்கணும். ஷேப் எடுக்காமல் தைக்கவே கூடாது.
இந்த கையில் இந்த மாதிரி செஞ்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் கை இருக்கும்போது அதில் இந்த சைட்லேருந்து இப்படி ஷேப் எடுத்துக்கணும். அவ்வளோதான் கை டிசைன் தைக்கிறது. இது ரொம்ப சிம்பிளானது. ஈஸியாக நம்ம இந்த மாதிரி டிசைன் வச்சிடலாம். இந்த மாதிரி டிசைனை நீங்களும் தைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லைனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.